வணக்கம். இந்த ஆன்மீக பதிவில் நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் பிரசித்தி பெற்ற திரு வைத்தீஸ்வரன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் உட்புறம் பாருங்கள், ரொம்ப ராஜகோபுரம், அருமையான ராஜகோபுரம். இதுதான் கீழே ராஜகோபுரம். இந்த வழியாக தான் நம்ம நுழைவாயில் வழியாக தான் உள்ளே செல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா விசேஷ மூர்த்திகள் 5 இருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாருங்கள், சிறிய ராஜகோபுரம் எவ்வளோ ஒரு அருமையான முறையில் அமைய பெற்ற ராஜகோபுரமாக இருக்குது. அதை சுற்றி பாருங்கள், இது பூவனம். அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது மாட்டுத் தொழுவம் இருக்கும். இதை தலைவிரிச்சகம் வேப்ப மரம், இந்த யுகத்தில் இருக்கிற வேப்ப மரம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிறிய ராஜகோபுரமாக விளங்குது. உள்நுழைவாயில் சிறிய ராஜகோபுரம், இருக்கிறதுலே சின்ன ராஜகோபுரம். அப்படியே உள்ளே நுழைஞ்சு போனோம்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய ராஜகோபுரம். உள்புறம் எவ்வளோ அருமையான சிற்பங்களை வச்சு செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இது நுழைவாயில் ஒரு கற்பக விநாயகர் இருக்கும். வணங்கிட்டு செல்லுங்கள். உள்ளே அப்படியே நுழைஞ்சி நம்ம உள்ளே போனோம்னா பழனி ஆண்டவர் சன்னதி இருக்கும். இதுதான் பழனி ஆண்டவர் சன்னதி. எல்லா ஆலயங்கள்லையும் இருக்காது, ஒரு சில ஆலயங்களில் இருக்கும். சுற்றி பாருங்கள், வடக்கு வாசல். இது உள் நுழையிற இடம் தான். லெஃப்ட் சைடில் போகணும், அது மடப்புள்ளி. இதை வந்துருச்சு பாருங்கள், மடப்புள்ளி. செவ்வாய் பரிகார ஸ்தலம், 9 கிரகத்தில் விளங்கக்கூடிய செவ்வாய் பரிகார ஸ்தலம் இது. அப்படியே நுழைஞ்சி உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள். பொறுமையாக அப்படி நடந்து போனோம்னா இதான் சித்தாமிர்த திருக்குளம். குளம் பூட்டி இருக்குது. நம்ம போன நேரம் சரியாக வீடியோ எடுக்க முடியல. சித்தாமிர்த திருக்குளத்தை பார்க்குறோம் பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையான புனித குளம். இதில் உடம்புல வரக்கூடிய நோய் அனைத்து விலகும் குளித்து சென்றீங்கன்னா, அதாவது விளக்கு ஏற்றும் இடம், பரிகார விளக்கு ஏற்றலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது விளக்கு ஏற்றக்கூடிய இடம் தான். பாருங்கள், சங்காபிஷேகம் இன்றைக்கி கார்த்திகை முதல் சோமவாரத்துக்காக சங்காபிஷேகம். தங்க கொடிமரம், அடுத்தது வெள்ளி கொடிமரமும் பக்கத்தில் அமையப்பட்டிருக்கு. உற்சவ நேரத்தில் இங்கே தான் கொடி ஏற்றுவாங்க பாருங்கள். இதுக்கு தான் மேற்கு ராஜகோபுரம் செல்லக்கூடிய வழி. இப்படியே போனீங்கன்னா மேற்கு ராஜகோபுரத்துக்கு போகலாம். இது கார்த்திகை மண்டபம். ஒரு 500-1000 பேர் கித்திகளுக்கு அபிஷேகம் பார்க்குறாங்க. செல்வ முத்துக்குமார் சாமி அபிஷேகம் நேரிடும். இது அம்பாள் சன்னதி, பக்கத்தில் கொடிமரம் எல்லாமே இருக்கும். இது பத்திரகாளி அம்மன் சன்னதி. புதிதாய் திறக்கப்பட்ட வடக்கு வாசல். இதுதான் ஒரு வருஷமாக திறந்துருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு சிற்ப கலைகள், தூண்கள் பாருங்கள். அருமையான வீடியோ.